இனி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இந்த தை திருநாளை இங்கே தான் நம்ம கொண்டாட போகிறோம். அசனமாப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களோட சேர்ந்து அவங்களோட அன்போடு சேர்ந்து நம்ம இந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். இனி நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் பொங்கல் வச்சிரும், இல்லாட்டி எவர் சில்வரில் ஒரு பொங்கலை வச்சுருவோம். ஆனால் நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையில் பொங்கல் வைக்கிறது தான் வழக்கமான ஒரு விஷயம். இன்றைக்கும் சில கிராமங்கள் பக்கம் போனால் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே தேடி வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப ஆணவத்தில் ஆடாதடா, எல்லாம் மண்ணு தாண்டா வாழ்க்கை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா மண்ணில் தொடங்கி மண்ணில் முடியுது. அது இடைப்பட்ட காலத்தில் நம்ம அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை உணர்த்தணுன்றதுக்காக மண்பானையில் சோறு பொங்குறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருந்துருக்காங்க. இப்போ வருஷம் ஃபுல்லாக நம்மளால் முடியலனாலும் இந்த பொங்கல் ஒரு நாளைக்காவது இந்த மண்பானையில் இந்த பொங்கலை வச்சு சாப்பிட்றது அப்படின்றது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மண்பானை எப்படி செய்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இந்த அவங்களோட சேர்ந்து இந்த பொங்கலை நம்ம கொண்டாடிலாம். நான் பார்த்தாலே தெரியுது, இந்த தெருக்கள் முழுக்க அந்த தோரணங்களை கட்ட வச்சுட்டாங்க. அப்படி இருந்தாலும் பொங்கல்னாலும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களோட உழைப்பை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த இடத்துலலாம் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, களிமண் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிதிப்பாங்க. எதுக்காக மிதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பானை வரும்போது சுட்டு நமக்கு வரும்பொழுது எந்த கிராக்கும் இல்லாமல் வரணுன்றதுக்காக. இது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஜலிச்ச மண் இருக்கு இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணுறாங்க. ஏன் இதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் இது உலைக்கு போய் நல்லா சுடும்பொழுது அந்த கிராக் பார்த்தீங்கன்னா நார்மல் களிமண்ணில் வந்துடும். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராக் வராது. அதே மாதிரி சமைக்கும்பொழுது அந்த பாத்திரத்தில் அந்த மண்ணோடு சேர்ந்து மறுபடியும் கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மெதித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மிக்சிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ப்ராடக்ட் கரெக்டாக வரும். அந்த ப்ராசஸ் தான் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா, நானே இறங்கி பண்ணலாமா? பண்ணவா? பீச் டு மீனம் பார்க்க நம்ம வாக்கிங் போகாமல் இருக்குதுங்க. என்ன டயர்டு அண்ணே, இதுக்கு மேலே நான் பார்க்க முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். என்ன 24 நாள் பேச பேசுவேன், மெதிக்க சொல்ல முடியாது. நீங்களே பேசுறீங்களா? வாங்கய்யா. மிதிக்கிறது அதையே என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. அடுத்த ப்ராசஸ் பானை செய்கிறது. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடுவோம். அதை எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. கடவுளே, போயிட்டு வரேன்யா. வேலை செய்யறவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அதே வேலை, அதனால அவர்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணுவோம். சொல்லுங்க. வணக்கம்ண்ணே, உங்க பேரு? என் கருணாமூர்த்திங்களா. எத்தனை வருஷமா இந்த தொழில்? 20 வருஷமா செய்யறாங்க. நாங்க பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல நாங்க பானைகளை பார்த்துருக்கோம். இதுல வேற ஏதாவது வெரைட்டி இருக்கா பானையில? பெரிய இருக்குது, பெருசு இருக்கு, சின்னது இருக்கு. அகுள் கூட கார்த்திகை தீபம் வரும்போது அகுள் கூட செய்வோங்க. சரி, இந்த பொங்கல் அப்போ மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவீங்களா, இல்லை மற்ற நாள்ல வேலைங்க இருக்குமா? மற்ற நாள் கூட இருக்குதுங்க. கல்யாணம்னா கல்யாண சாமான் செய்வோங்க. இப்போ இந்த சமையல் செய்யும்போது இந்த மண்ணெல்லாம் அதில் வந்துடாது? மண் வராது. அதுக்கு தான் மணல் சேர்த்தோம்னா மண் விளையாது, இந்த மண்ணுக்கு வெடிக்காது. மெட்ராஸ்லேருந்து விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா குழம்பு, மீன் குழம்புக்கு சாப்பிட்டு எல்லாம் செய்யறதுக்கு நல்லா வாங்கி போகிறாங்க, திருப்தியாக வாங்கி போகிறாங்க. கல் சட்டி, தோசை கல், அப்ப சட்டி எல்லாம் வாங்கி போகிறாங்க. மீன் குழம்புன்னு சொல்லி ஐயா வேற ருசியை தூண்டி விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தண்ணி ஊற்றி வச்சு அது கொஞ்ச நாள் ஜில்லுன்னு இருக்கு அப்படியே குடிக்கலான்றதுக்காக மட்டும்தான். அதுவும் இந்த தண்ணீர் பந்தல் போடுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமையல் செய்யறதுக்கு இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஐயா கிட்ட அதை பேசும்போது அவ்வளோ சூப்பராக இந்த சொல்றதுலாம் அண்ட் செஞ்சு பார்த்துலாம் நினைக்கிறேன். இதை பானியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அகல் விளக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட தந்தானே 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 சாமி தந்தானே தந்தானே. இதுல நான் என்னன்னு சமைப்பேன் பாருங்க. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால ஐயா எடுத்து புது பணியை வாங்கிட்டு வாங்க. இந்த
கதிர்கள்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் கம்பீரமாக இருந்துட்டு இன்னைக்கு தலை சாட்சி நிற்கிறத பார்க்கும்போது என் வேர்க்கெலாம் முடிஞ்சிருச்சுடா, நீ எடுத்துக்க என்னைய யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் தைப்பொங்கல் இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே புதுசு. போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த பானை செய்கிறாங்க இல்லையா, அது கூட புதிய பானை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நெல் கூட இந்த அறுவடை பண்ணி அதை நெல் குத்தி அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் தான் வந்து பொங்கலாகவே பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாகவே ஒரு புதுசாக ஒரு வருஷத்தை அவங்க தொடங்குறாங்க. இது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயத்தை நாமளும் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ண போகிறேன். நான் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது ஒருத்தவங்களாம் சூரியனை கும்பிட்டுட்டு, ஏன்னா எல்லாமே தரது சூரியன். ஸோ முதல்ல சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விஷயங்கள்லாம் தொடங்குறாங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது அப்படியே பார்த்துமா தான் இந்த ஒரு தைப்பொங்கலை அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நானும் அவங்க வீட்டு பையன் மாதிரி அந்த அறுவடைக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைம்மா போகலாமா? மார்கழி மாசம் போயாச்சு, மங்கள நாளும் போட்டாச்சு. 3 மாசமாக வேலையே செய்யாமல் அறுவடை பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் இந்த மாதிரி புதுசாக அந்த நெல் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து பொங்க வைக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கும் இருக்குது. ஸோ இந்த வேலையை முடித்ததுக்காக அண்ணன் எனக்காக கூலி தராரு. வண்டி நிறுத்துறேன். எங்கடா போகுது வண்டி? கோவிலுக்கா? டிராப் பண்ணிடுறீங்களா? கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் எந்த வண்டியும் காணும். அண்ணன் தான் கிடச்சிருக்கே, விடக்கூடாது. போனேன். சூப்பர்ப்பா, எப்படியோ ஒரு வழியாக லிஃப்ட் கேட்டு வந்து சேர்ந்துட்டேன். கண்ணு கட்டுறதுக்கு யாரும் இல்லை, அண்ணன் தான் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தேன். அண்ணன் இந்த ஊர் பேர் என்னன்னு? அசனமாப்பேட்டை. ஓகே, அசனமாப்பேட்டைக்கு வந்துட்டோம். மக்கள்லாம் குமிஞ்சு நிற்கிறாங்க, பெரிய திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். என்னதான் பண்ணுறாங்க தெரியல, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த என்ஜாய்மெண்ட் இந்த தான் நடக்க போகுது. வாங்க போகலாம், மக்களோட சேர்ந்து பயங்கரமாக கொண்டாடுவோம். ரொம்ப தேங்க்ஸ்டா, கரெக்டாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக லிஃப்ட் கேட்டு நான் இடத்த வந்து அடைஞ்சிட்டேன். எல்லாம் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தூரத்துலேருந்து பார்த்தா அங்கங்கே ஒரே கூட்டமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ணுறாங்க தெரியல. வாங்க உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுப்போம். புலி வருது நம்புறீங்க? நம்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இவங்க கூட சேர்ந்து நம்ம கொண்டாட போறோம். சரி, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா கும்பலா கூடி ஒரு கோலத்தை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, பொங்கல்னா எப்படிமா கொண்டாடணும்? பொங்கல்லாம் பொங்கல் பானை வச்சு பிள்ளையார் பிடிச்சி காய்கறிலாம் வச்சு படைச்சி பொங்கல் விடுவோம். கரும்பு முக்கியமாக கரும்பு, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு நாங்கள் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்களா? பொங்கல்னு ஒன்று கொண்டாடுறோமேப்பா, எதுக்கு கொண்டாடுறோம்? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. வணக்கம்மா. மும்பரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் வயக்காட்டிலேருந்து நெல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இந்த நெல்லேருந்து அந்த உமியெல்லாம் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த அரிசி எடுக்கணும். அதானம்மா? எனக்காக கொஞ்சம் குத்தி தரீங்களா? அரிசி குத்தும் அக்கா மகளே, அவன் அவரு குத்தி பார்க்குவா? கையம் மாத்தி குத்தும் போது இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 6 மாதம் தேவைப்படும். சரி, ஓகே. நார்மலாகவே 20 கிலோ தம்பிள்ஸ் அசால்ட்டாக தூக்குவேன். பட் ஆனால் இது தூக்க முடியல. சரி, என்னடா இது ஒரு நெல் குத்துறது ஒரு பெரிய விஷயமா? இதை காட்டுறதுக்கு எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்க கேட்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தால் நிறைய விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் இல்லையா?
என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கருங்காலி கட்டைன்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்க வச்சுருக்காங்க இல்லையா, இருக்குமா, இதுதான் வந்து கருங்காலி கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே இந்த சூரிய கிரகணம், இந்த கிரகண சமயங்கள்லாம் இந்த கட்டைகளை வந்து வீட்டு வெளில நிறுத்தி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கிரகணம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்டைகள் நிற்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இந்த கட்டையில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் அப்பத்துலேருந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த நெல் குத்துறதுக்குலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த பொங்கல் டைம் வந்துருச்சு அப்படின்னா அறுவடை பண்ணி அப்படியே அந்த பச்சை நெல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து குத்தி அந்த அரிசியை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து பொங்கல் வைப்பாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு நானும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் வயக்காட்டிலேருந்து நெல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே குத்த வச்சுருக்கேன். இப்போலாம் பார்த்துட்டோன்னா நம்ம என்னடா இது அந்த காலத்தில் பண்ணால் ஒரு விஷயமா அப்படி சொல்லி ஒதுக்கிடுறோம். ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்பக புற்றுநோயினால் பயங்கரமாக அவஸ்தைப்படுறாங்க இல்லையா. அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கும், கும்மி அடி பெண்ணே கும்மி அடி கொங்கைகள் கும்பிட கும்மி அடி அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே தான் குத்துவாங்க இல்லையா அந்த காலத்தில். ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் அசைவுகள் மூலமாக இந்த நெல் குத்துறது மூலமாக அந்த மாதிரியான மார்பக புற்றுநோய்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சமூக ஆர்வலர்களை சொல்லிட்டு இருக்காங்க. நாம் இதெல்லாம் ஒரு விஷயமான ஒதுக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்குது. ஸோ இனிமேலாவது அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போலாம் எழுந்துக்கிறதே 10 மணிக்கு எழுந்துக்கிறோம், ஆனால் 5 மணிக்கு எழுந்து இந்த அம்மாலாம் நான் போட்டுக்கிட்டுலாம் வச்சு மேக்கப்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த நெல்லை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா அங்கே பொங்கல் வைக்க போகிறேன். அம்மா 2 பேர் சேர்ந்து குத்துவோமா? அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சி கை விலக்கி கொலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது வலிக்கவில்லையா? என்ன டயர்டு, ஒரு 1/4 மணி நேரமாக நெல்லை குத்தி ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் சுற்றிடுவாங்க, கல்லை கொண்டு எரிஞ்சிருவாங்க. ஏன்னா வேலையை பார்த்துட்டு அவங்க. ரொம்ப நன்றிம்மா, எனக்காக இந்த வேலையை பார்த்து கொடுத்துருக்கீங்க. பாட்டிம்மா எனக்காக அந்த உம்மிலாம் புடச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக நான் எடுத்துகிட்டு வந்த வேண்டிய வேலை நோக்கம் வந்து முடிவடைஞ்சிருச்சுப்பா. எப்படியும் அந்த உம்மியெலாம் இது என்ன பண்ணுறது, இது பேர் என்ன, புடைக்கிறதா? புடைக்கிறது பாருங்கள், இந்த பேர்லாம் கூட மறந்து போயிட்டோம். இது வந்து புடைக்கிறதா. அப்படி புடைச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற உம்மிலாம் வெளில வந்துடும். அப்புறம் நமக்கு பியூரான அரிசி மட்டும் கிடச்சிரும். அந்த அரிசி வாங்கி எடுத்து போய் பொங்க வைக்க வேண்டியது தான். பொங்க வைக்க அவங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அம்மா போடுங்கம்மா. எப்பவுமே நம்ம இந்த வயக்காட்டிலேருந்து நெல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக இந்த நெல் குத்தி எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்து எனக்கு இதான் புதுமையாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த நெல் அது வந்து சத்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பட் ஃபஸ்ட் டைமாக அந்த வயக்காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொங்க வச்சு சாப்பிட்ருவோமா? போகலாமா? போகலாம். ஊர் மக்கள்லாம் ஒன்றா கூடி பொங்கல் கொண்டாடுறத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்ன அழகாக இருக்குது, எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதுவும் பாட்டிம்மா மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துருக்குறாங்க. ஓகே, பொங்கல் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க? பைத்தம்பருப்பு, பால், பொங்கிடுச்சுன்னா வெல்லம் எல்லாம் போடணும், நெய், முந்திரி அனைத்தும் தான் போடணும். எல்லாம் போட்டீங்க, பந்த வச்சிங்களா? ஓகே, சூப்பர். பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சூப்பர். இன்னைக்கு இவங்களோட சேர்ந்து நான் இந்த திருவிழாவை கொண்டாட போகிறேன். நிறைய ரேஸு, சைக்கிள் ரேஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சேர்ந்து கலந்துக்க போகிறேன். சிலடிக்கும் குஞ்சுகளே, அரும்பான இளம் குஞ்சுகளே, வணக்கம்ண்ணே. வணக்கங்க. உங்க பேரு? நீலமேகன். மேகம். இந்த சிலம்பம் பத்தி சொல்லுங்கண்ணே. சிலம்பம் வந்து எங்க தொன்று பாரம்பரியமான ஒரு விளையாட்டுங்க. வீர விளையாட்டு, தமிழ் வீர விளையாட்டு. அது எங்கள் முன்னோர்களும் இந்த விளையாட்டில் இருக்காங்க. அடுத்தடுத்து அப்படியே தலைமுறையாக நாங்கள் வந்து இதை விழாக்களில், கோயில் திருவிழாக்கள்லாம் சேர்த்து பண்ணுவோம், ஒரு சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த முறை நீங்கள் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு, இன்னும் சிறப்பு எங்களுக்கு. சந்தோஷம். இந்த சிலம்பம்ல என்னென்ன வெரைட்டிலாம்? சிலம்பில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க. எங்கள் குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது சால்பேட்டா பரம்பரையை சேர்ந்த ஒரு வகைங்க. அது
அதில் வந்து நாங்கள் இந்த ஊரில் இருக்கிற 90 பங்கு எல்லாருக்குமே தெரியும், இளைஞர்களுக்கெல்லாம் இது தெரியும். சூப்பர். அப்போ கம்பு சுற்றிடுவோமா? சுற்றிடலாங்க. ஓகே, நானும் சுற்றி பழகலாம். பழகலாம் வாங்க, பழகலாம் வாங்க. ஓகே வாங்க பார்த்துருவோம். ஏன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கம்பியை காணுங்க. என்ன சமாளிக்க இந்த ஊர்ல ஆளே இல்லையா? யாரும் இல்லையா? வரீங்களா? நான்லாம் சுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு. போலாமண்ணே, பார்த்து பத்திரமா இருக்கீங்க. நீங்க பத்திரமா இருக்கீங்களா இல்லையா? முதல்ல சுத்தி இருக்கவங்களாம் பத்திரமா இருக்கீங்க. நான் அங்க சண்டை போறதை விட உங்ககிட்ட தான் அதிகமா சண்டை போடுவேன். போலாமா? பேசுறேன். போலாமா? வாங்க வாங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. இருங்க இருங்க, எம்ஜிஆர் மாதிரி சுத்தி வாங்கினேன். ஓகே அஸ்டன். கரெக்டா அடிக்கிற என்ன பழகிருக்கீங்க நீங்க? சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம விளையாண்டோம்னா அவங்கள டென்ஷன் ஆகி போயிடுவாங்க. இதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை அவங்களே வந்து காப்பாத்திட்டோம். நம்மளும் இந்த இடத்த விட்டு விலகிடுவோம். இவ்வளவு நேரத்துல கத்துக்கிட்டது தூக்கி போட்ட கொம்பு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வீர விளையாட்டு. நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா 2 பேர்கிட்ட தீர்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கம்பு சண்டைகளை வச்சு, ஸோ அதுலேயும் ஒரு விதிமுறைகளை வச்சு இப்படி தான் தாக்கணும், இதுதான் வழிமுறைகள் சொல்லி ஒரு கரெக்டான வேலை பண்ணது நம்ம ஆளுக்கு அந்த காலத்துலேருந்து. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன ஒரு மனசு வருத்தம் அப்படின்னா இன்னைக்கு இதெல்லாமே ஒரு காட்சி பொருளாக மாறி போச்சு. சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்னமும் அதை ஃபாலோ பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷன் முடியல, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்குது, நிறைய அடுத்த ஃபங்க்ஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றியோட பொங்கல் வாழ்த்தோட ஒரு பொங்கலோ பசங்களா சைக்கிள முதல்ல என்ன தெரிஞ்சுதா? நம்ம ஃபங்க்ஷனோட அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸ்லோ சைக்கிள் ரேஸு. நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விளையாடுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம். சரி இன்றைக்கி இந்த இல்லை சிங்கங்களோட சேர்ந்து விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னடா கலந்துக்கு வேணானோ? போயிடலாமா? எப்படியா நான் தான் வின் பண்ணுவேன், இருந்தாலும் பரவாயில்ல. சரி போகலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டாண்ட் போட்டு என்ன ஸ்லோ சைக்கிள் ரேஸில் வேகமாக வரீங்களா? அழுவறான். ஸோ இன்றைக்கி இந்த மக்களோட சேர்ந்து நான் கொண்டாடினது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை அப்படின்னா இப்படி தான்ப்பா. எல்லாரையும் கூப்பிட்டு சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வச்சு அவங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டாடுறது தாங்க ஒரு திருவிழா அப்படின்றத இந்த மக்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே இன்றைக்கி இந்த திருவிழா வந்து நான் மட்டும் இல்லை, பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதம் சார்ந்த திருவிழா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த இயற்கையோடு வாழ்ந்த மனுஷன் இந்த இயற்கைக்கு நன்றி சொல்கிற ஒரு திருவிழா தான் இது. ஸோ எல்லாருமே வந்து இந்த நல்ல நாளில் உங்கள் இல்லங்கள் தோறும் துன்பங்கள் நீம்பி இன்பங்கள் பெருகட்டும் சொல்லி மறுபடியும் எல்லாரும் இதே சூப்பரான டைம் சந்திக்கிறேன்.